கைரேகை பார்க்குறதுக்கு வலது கையை பார்க்கணுமா, இடது கையை பார்க்கணுமா? நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா எந்த கை எப்படி அப்படிங்கிறது அதனால் மாறுபடுமோ, அந்த பலன்களில் மாறிடுமா சார் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம். ஒரு சில பேர், சார் என்னுடைய மணி கங்கணத்து கயிறு கட்டுறமே இதை பார்த்துட்டே சில பேர் பலன்கள் சொன்னாங்க சார். அப்போது எது தான் நம்ம ஃபாலோ பண்ணுறது சார்? வலது கை சரி அப்படிங்கிறது பொது விதி. ஆனாலும் இந்த வலது கையில் ரேகைகள் சரியாக தெரியல அப்படின்னும் போது இடது கையை நம்ம ரெஃபரன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரெஃபரன்ஸ் எதற்காக அப்படின்னா, இந்த ரேகை இப்படி இருந்தால் இந்த லெஃப்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒருவேளை கைரேகை அழிந்து போயிருக்கலாம், மழுங்கி போயிருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் நல்ல பலனை சொல்கிறதுக்கு 2 கைகளையும் வச்சு பண்ணுறது தான் உத்தம பலனை தரும். இரவில் பார்க்கறதுங்கிறது அவ்வளவு நல்லது அல்ல. சூரிய வெளிச்சம் இருக்கும் பொழுதே கைரேகை பார்க்கறது நல்லது. சில பேர் பூத கண்ணாடி வச்சு பார்ப்பாங்க, அது உத்தம பலனை கொடுக்கும், வெரி அக்யூரேட் பலனை கொடுக்கும். கண்ணுக்கு தெரியாத சில ரேகைகளை கூட, சில ரேகைகளினுடைய இணைவு, சில ரேகைகளினுடைய பிரிவு, இது நமக்கு மிகப்பெரிய பலனை தரக்கூடிய அளவுக்கு சூட்சமமாக சொல்லக்கூடியது இந்த பூத கண்ணாடி. ஆகவே கைரேகை பார்க்குறவங்களாம் நிறைய பேர் அப்படி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ கைரேகை பார்க்குறவங்க